தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமையை மீட்டு தருவேன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அரசு விழா என்ற பெயரில் போட்டோ ஷூட் நடத்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுகவை பற்றி நினைத்தே புலம்புகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு விழாக்களில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுகவால் பறிபோன அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை போன்றவற்றை மீட்டெடுப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், 4 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் என போட்டோ ஷூட் மேடை போட்டு அரசு விழா என்ற பெயரில் ஆட்சியில் பேசுகிறார் என அதிமுகவை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறார் என தற்போது பொதுச் செயலாளர், அதாவது அதிமுகவின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வரிசையில் இன்று திருப்பத்தூரில் பேசியுள்ள பொம்மை முதலமைச்சர் அண்ணா பெயரை அடமான வைத்துவிட்டு என்கிறார் எனவும், அண்ணா பெயரை உச்சரிக்க கருணாநிதியின் மகனுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சமாவது அறிவுரை இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது மட்டுமல்லாமல் அண்ணா இதய மன்னா என்ற கண்ணீரை வடித்த கையோடு அவர் கொள்கைகளை குழித்தோண்டி புதைத்து அண்ணாவின் கட்சியும் ஆட்சியும் கவலைகரம் செய்து குடும்ப கொள்கையின் கூடாரமாக திமுகவை கருணாநிதி மாற்றியதன் விளைவாக அண்ணாவின் கொள்கை விழுமியங்களை நெஞ்சில் ஏந்தி அவரின் இதயக்கணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த அதிமுக எனும் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் கூட குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கும் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்தவரையில் எல்லாம் எங்களுக்கு பெரியார் அண்ணா பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூறப்பட்டிருந்தாலுமே இன்று வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கும் அளவிற்கு மு க ஸ்டாலின் பொறுத்தவரை 1999 ஆண்டு முதல் 2004 ஆண்டு காலத்தில் பார்த்தோம் என்றால் மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் தெரியாது யாரை ஏமாற்றி கொண்டிருக்காது என ஸ்டாலினும் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டில் அதன் உரிமைகளை அடகு வைத்தும் வணிக துணி வரும் திமுகவன் எனவும், தன்மானமிக்க தமிழ்நாட்டு மக்கள் பகல் வேஷம் கட்சியாக திமுகவை 2026 நிச்சயம் விரட்டி விடுவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையுமே நாங்கள் மீட்டு தருவோம் எனவும், இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்கும் 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி என தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையை மூலம் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். தேர்தல் இன்னும் சில மாதங்களில் தொடங்க இருக்கக்கூடிய அதற்கான பணிகள் தான் அனைத்து அரசியல் கட்சியுமே தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் தான் அதிமுக சார்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் தேர்தல் வாக்குறுதி போல இதையெல்லாம் நிறைவேற்றப்படும் என தற்போது முதல் வாக்குறுதியாக இந்த எக்ஸல பதிவை பதிவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.